மதுரையில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளதால் உச்சக்கட்ட பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் நமது செய்தியாளர் சல்மானிடம் கேட்டறியலாம். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என? போலீசார் பாதுகாப்பு பணியில் எத்தனை பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இன்று இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பிலாக அந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த திருப்பரங்குன்றத்தில் இது போன்ற ஒரு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதால் இரு சமூகத்தினிடையே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான செயல்பாடுகள் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு காரணத்தை கூறி 144 தடை உத்தரவானது நேற்று மற்றும் இன்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த திருப்பரங்குன்றம் மட்டுமின்றி மதுரை மாவட்டம் முழுவதிலுமாக எல்கை பகுதிகளில் அதிக அளவிற்காக தற்பொழுது வரைக்குமாக 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய அந்த தைப்பூச விழா என்பதால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் அவர்கள் அனுமதித்து வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்தால் உடனடியாக அவர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்ட பின்பாக ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக வாகனங்களுக்கு முழுவதுமாக அந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு அனுமதி இல்லை. அதே போன்று திருப்பரங்குன்றம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மண்டபங்களும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதிலுமாக இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளையும் காவல்துறையினர் வீட்டு சிறையில் கைது செய்து அடைத்து வருகின்றனர். இந்த நிலையில தற்பொழுது மதுரை மாநகர் பகுதிகளிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பல்வேறு அரசு பேருந்துகளிலும் இதுபோன்று இந்து முன்னணியர் மற்றும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி அவற்றின் பேருந்துகள் மற்றும் ரயில் மூலமாக திருப்பரங்குன்றத்திற்கு வருகை தர முயற்சிப்பார்கள் என கூறி காவல்துறையினர் அரசு பேருந்துகள் மற்றும் ரயில்வே நிலையத்தில் உள்ள ரயில்களிலும் கூட சோதனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த ஒவ்வொரு பேருந்துகளிலும் ஆய்வாளர் மற்றும் துணை ஆணையர் தலைமையிலாக ஒவ்வொரு பகுதி பேருந்துகளிலும் நேரடியாக சென்று பயணிகள் குறித்தான விசாரணை நடத்தப்பட்ட பின்பாக பேருந்துகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து தற்பொழுது இந்த 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மட்டுமின்றி பலத்த உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டு திருப்பரங்குன்றம் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பலத்த தீவிர சோதனைக்கு பின்பாகவே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதே போன்று இதனிடையே நீதிமன்றத்தில் 144 தடையானது அவசரமாக பிறப்பிக்கப்பட்டதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கானது இன்றைய தினம் இறுதியாக எடுக்கப்படும் என நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஒருபுறம் இந்து முன்னணியினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த வருவதாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையினரும் உச்சகட்ட பாதுகாப்பை திருப்பரங்குன்றம் பகுதியில் வழங்கி வருவதோடு மதுரை மாவட்டத்தில் உள்ள எல்கை பகுதிகளிலும் அதிக அளவிற்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வர்ணிகா. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.